வணக்கம். இது குரலின் கதை. சின்ன சின்ன கதைகள், பெரிய பெரிய உணர்வுகள். கதையில் வரும் பெயர் அனைத்தும் கற்பனையே. கதையின் தலைப்பு: கஞ்சன் ராமசாமி வாழ்க்கை என்றால் என்னவென்று கற்றுக்கொண்டான். ஒரு சிறிய கிராமத்தில் ராமசாமி என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவரிடம் நல்ல அளவுக்கு பணமும் நிலமும் இருந்தது. ஆனால் அவர் மிகவும் கஞ்சன். ₹1 கூட செலவு செய்ய அவர் விரும்ப மாட்டார். ஒரு நாள் கிராமத்தில் மழை அதிகமாக பெய்தது. பல வீடுகள் சேதமடைந்தன. அந்த நேரத்தில் கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார்கள். கிராம தலைவர் ராமசாமியிடம் வந்து, நீங்கள் பணக்காரர், கொஞ்சம் உதவி செய்தால் பல குடும்பங்களுக்கு உதவியாக இருக்கும் என்றார். ராமசாமி உடனே சொன்னார், என்னிடம் இப்போ பணம் இல்லை, பிறகு பார்க்கலாம் என்று காரணம் சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த இரவு அவர் வீட்டில் ஒரு சின்ன விஷயம் நடந்தது. அவர் களஞ்சியத்தில் இருந்த அரிசி மூட்டைகள் நனைந்து கெட ஆரம்பித்தது. அவர் பயந்து போய், ஐயோ, இதெல்லாம் கெட்டு போனால் என்ன செய்வேன் என்று கவலைப்பட்டார். அடுத்த நாள் காலை ஒரு வயதான முதியவர் அவரிடம் வந்தார். அவர் அமைதியாக சொன்னார், மகனே, பணம் இருந்தாலும் அதை நல்ல வேலைக்கு பயன்படுத்தாவிட்டால் அதற்கு அர்த்தம் இல்லை. பகிர்ந்தல்தான் இது நன்மை தரும். இந்த வார்த்தை ராமசாமியின் மனதில் பதிந்தது. உடனே அவர் தன் தவறை உணர்ந்தார். அவர் கிராம மக்களை அழைத்து, நான் தவறு செய்தேன், இனிமேல் தான் உதவி செய்வேன் என்று சொன்னார். அவர் பணமும் உணவும் கொடுத்து பல குடும்பங்களை உதவினார். அதன் பிறகு ராமசாமி கஞ்சத்தனத்தை விடுவித்து நல்ல மனம் கொண்டு மனிதராக வாழ ஆரம்பித்தார். கிராம மக்கள் அவரை மதிக்க தொடங்கினர். கதையின் பொருள்: பணம் சேமிப்பது நல்லது, ஆனால் பகிர்ந்தால்தான் அதன் உண்மையான மதிப்பு தெரியும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள். குரலின் கதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு கதையில் சந்திப்போம். குரலின் கதையில்.